36 வருட அனுபவம் 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு srimurugantravel.com. நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஒரு டிக்கெட் 4 படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். ராமருக்கு எதிரான போக்க காங்கிரஸ் கடைபிடிக்க போகுது அப்படிங்கிற. நீங்கள் படிக்கலன்னு நினைக்கிறேன். ராமர் தான் கோச்சிப்பார். அவர் பேரை சொல்லி அரசியல் பண்ணுறவங்கள தான் ராமருக்கு தான் பிடிக்காது. நானும் ராமபக்தன் தான், நான் நாஸ்திகம் கிடையாது. அது எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் தெரியும். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் 5 ஏக்கர் மாஸ்க்குக்கும் கொடுத்தாங்க. அந்த மாஸ்கை ஏன் கட்டி முடிக்கல? கோவிலை கட்டுற பிரதமர் அதே இதில் ஏன் மசூதியை கட்டி முடிக்காம? நீங்கள் ரொம்ப நியாயஸ்தன் தானே. கோவிலையும் திறங்க, மசூதியும் திறங்க. முடிக்காத கோவிலை ஏன் திறக்கிறீங்க? நம்ம ஆகம சாஸ்திரத்தில் எங்கே எழுதியிருக்கு முடிக்காத கோவிலை திறக்கலாம்னு எழுதியிருக்கா? இல்லை, உங்களையெல்லாம் கூப்பிட்டுருக்காங்களே, நீங்கள் போகலாம். என்ன கூப்பிடலையே, கூப்பிட்டாலும் போக மாட்டோம். அந்த ட்ரஸ்ட்டோட ஆள் சொல்லியிருக்காங்க, சக்தி வழிபாடு பண்ணுறவங்க, சிவ பூஜை பண்ணுறவங்கலாம் உள்ளே வர வேண்டாங்க. இது என்னது? இது ஹிந்துக்குள்ளே புதுசாக இருக்குது. அப்போ பிரதமர் சிவர் கோயிலுக்கு போக மாட்டாரா? இல்லை நினச்சா அவர் சிவபக்தன் ஆயிடுவார், நினச்சா அவர் பெருமாள் பக்தன் ஆயிடுவாரா? கோயில் திறக்க போறீங்க 10 நாளைக்கு முன்னாடி. எங்க நீங்க 26 சீட்டு ஜெயிச்ச இடத்துல, ஒரு மாசத்துக்கு முன்னாடி எலெக்ஷன் ஜெயிச்ச இடத்துல நீங்க ஏன் இப்படி தோத்தீங்க? நாங்க தோத்தமா நீங்க தோத்தீங்களா? தேர்தல் வரப்போகுது அப்படிங்கும் போது கண்டிப்பா இந்தியா கூட்டணி இருக்கிறவங்க இதை பங்கேற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லி சில பத்திரிகையாளர்கள்லாம் பத்திரிகையாளர்கள் பேசுவான் சார். நம்ம இந்தியாவில் கான்ஸ்டியூஷனை மதிச்சு தான் நம்ம போனோம். அரசியல் சாசன சட்டத்தை மதிக்கணும். ஆனா ஒரு 20% இந்தியர்களை அவமதிச்சு நீங்க நடத்துற விழாக்கு இதுல எங்க அவமதிக்கிறதுன்னு என்ன? கோர்ட் ஆர்டர் என்ன கொடுத்தது? மசூதியும் கட்டுன்னு தானே கொடுத்தது. மசூதி எங்க காமி? இல்ல, இன்னும் கோயிலே கட்டி முடிக்கல, அடுத்து மசூதி அடுத்து 2024 மோடி வர போறாரு, அப்புறம் கட்டிட போறாரு. அப்படி சொல்லட்டுமே, சொல்லலையே. அதான் இது முழுக்க அரசியல் தான் காரணம் அப்படி. 100%. சரி, நீ வெறும் கோயிலுக்கு போயிட்டு வெளில வரியா? கோயில் வாசல் நின்று நான் பேசுறேங்கிற. கோவில் கும்பாபிஷேகத்துல ஏன் பிரதமர் பேசணும் அரசியல் இல்லைன்னா? வணக்கம். அந்த ராமர் கோயில் 22ஆம் தேதி திறக்க போறாங்க. ராமருக்கு எதிரான போக்க காங்கிரஸ் இல்லையே கடைபிடிக்க போகுது அப்படிங்கிற. நீங்கள் படிக்கலன்னு நினைக்கிறேன். ராமர் தான் கோச்சிப்பார். அவர் பேரை சொல்லி அரசியல் பண்ணுறவங்கள தான் ராமருக்கு தான் பிடிக்காது. நானும் ராமபக்தன் தான், நான் நாஸ்திகம் கிடையாது. அது எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் தெரியும். ராகுல் காந்தியும் பக்தர் தான். பட் அவர் என் கோவில் என் வீட்டுக்குள்ளே, என் சாமி என் வீட்டுக்குள்ளே, உங்கள் சாமி உங்கள் வீட்டுக்குள்ளே. அப்போது இந்த ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் 5 ஏக்கர் மாஸ்க்குக்கும் கொடுத்தாங்க. அந்த மாஸ்கை ஏன் கட்டி முடிக்கல? கோவிலை கட்டுற பிரதமர் அதே இதில் ஏன் மசூதியை கட்டி முடிக்காமல்? நீங்கள் ரொம்ப நியாயஸ்தன் தானே. கோவிலையும் திறங்க, மசூதியும் திறங்க. முடிக்காத கோவிலை ஏன் திறக்கிறீங்க? நம்ம ஆகம சாஸ்திரத்தில் எங்கே எழுதியிருக்கு முடிக்காத கோவிலை திறக்கலான்னு எழுதியிருக்கா? இல்லை. சரி, இதுக்கு மூல கர்த்தாவாக இருந்தது லால்கிஷன் அத்வானி. அவர் ஏன் நீங்கள் கூப்பிடல? நீங்கள் குருன்னு சொன்னது அத்வானியை. வேதத்தில் ஆரம்பமே குரு பிரம்மனுக்கும் மேலே, மகேஸ்வரனுக்கும் மேலே, குரு சாட்சாத் பரம்பிரம்மை அப்படின்னு ஒரு ஸ்லோகமே இருக்குது. அப்போ குரு துரோகம் பண்ணுறவன் ஹிந்துவா? நான் குருன்னு சொல்ல, நீங்கள் தான் குருங்கிறீங்க. அத்வானி தான் போய் அந்த மசூதியை இடித்தார். அவரையே கூப்பிடாமல் இந்த கோயில் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன்னா அத்வானியை கூப்பிட்டா அவருக்கு மரியாதை பண்ணணும். நம்ம ஃபோட்டோவுக்கு பதில் அத்வானி ஃபோட்டோ வரும், ஆனாலும் அவரை காலி பண்ணிட்டீங்க. சரி, ஒரிசா கோவிலில் அன்றைக்கி இருந்த ராம்நாத் கோயங்காவை உள்ளே விடலை. ஏன்னா அவர் தாழ்த்தப்பட்ட பேப்பர்லலாம் படிச்சிருப்பீங்க. இப்போ மும்ருவை ஏன் கூப்பிடல? அவங்க இந்த ஷெட்யூல் ட்ரைப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதில் சேர்ந்தவங்கனால நீங்கள் உள்ளே விடலை. ஏன்னா நம்ம கான்ஸ்டியூஷன் படி பிரதமருக்கு மேலே இருக்கிற போஸ்ட்டு பிரசிடெண்ட்டு. பார்லிமெண்ட் கூப்பிட்ட அன்றைக்கும் கூட பார்லிமெண்ட்டை நீங்கள் கூப்பிடுறதே சம்மனிங் த பார்லிமெண்ட் ஆன் தி ஆர்டர்ஸ் ஆஃப் தி பிரசிடெண்ட். பிரசிடெண்ட் கையெழுத்து போட்டால் தான் நீங்கள் பார்லிமெண்ட்டை கூப்பிட முடியும். அந்த பிரசிடெண்ட்டே நீங்கள் பார்லிமெண்ட்லேயும் கூப்பிடல, இன்றைக்கி இதுக்கும் கூப்பிடல. இல்லை, உங்களையெல்லாம் கூப்பிட்டுருக்காங்களே, நீங்கள் போகலாம். என்ன கூப்பிடலையே, கூப்பிட்டாலும் போக மாட்டோம். ஏன்னா நீங்கள் நல்லவராக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? கோவிலுக்கு திறந்த அன்றைக்கே மசூதியும் திறந்துருக்கணும்ல. நீங்கள் தானே சொல்கிறீங்க நான் இது அரசியல் பண்ணலன்னு. அப்போ நீங்கள் நியாயமாக இருந்தீங்கன்னா கோவிலும் மசூதியும் சேர்ந்து சொன்னேன். 1951 இதே மாதிரி சோம்நாத் கோயிலை திரும்பி கட்டினாங்க. அப்போ பிரதமர் என்ன சொன்னார்? ரிலிஜன் வேறு, அன்னைக்கு இருக்கிற பிரதமர் போல் ரிலிஜன் வேறு, கடவுள் வேறுன்னு. நீங்கள் அதுதான் நம்ம சட்டம். கோர்ட்டுக்கு முன்னாடியோ ஒரு கவர்மெண்ட்டுக்கு முன்னாடியோ இவன் முஸ்லீம், இவன் கிறிஸ்டியன்,
இவன் ஹிந்துன்னு பார்க்க முடியாது, நீங்கள் எல்லாரையும் சேர்த்து பார்க்கணும். ஆனால் நீங்கள் எலெக்ஷனுக்காக ஹிந்து மட்டும் பார்க்குறீங்க, ஹிந்துக்குள்ளேயே சில குரூப்புகள் தள்ளி வைக்கிறீங்க. அந்த ட்ரஸ்ட்டோட ஆள் சொல்லியிருக்காங்க, சக்தி வழிபாடு பண்ணுறவங்க, சிவ பூஜை பண்ணுறவங்கலாம் உள்ளே வர வேண்டான்னு. இது என்னது? இது ஹிந்துக்குள்ளேயே புதுசாக இருக்குது. அப்போ பிரதமர் சிவர் கோயிலுக்கு போக மாட்டாரா? இல்லை நினச்சா ஒரு சிவபக்தன் ஆகிடுவார், நினச்சா ஒரு பெருமாள் பக்தன் ஆகிடுவாரா? நான் சொல்ல சார், அந்த ட்ரஸ்ட்லேன்னு சொல்லியிருக்காங்க. அதான் இப்போ இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க யாருமே இப்போ ஒவ்வொருத்தராக போகல அப்படிங்கும்போது வருகின்ற நாடாளுமன்ற நாங்கள் கிளியராக என்ன சொல்லியிருக்கிறோம்? இல்லை, அதான் நாடாளுமன்ற தேர்தலும் போது இது பிரதிபலிக்கும் வரக்கூடிய. சரி, பிரதிபலிச்சிருந்தா இப்போவே ஜெயிச்சிருக்கணும் இல்லையா? எங்கேயாவது ஆளும் கட்சி பை எலெக்ஷன் தோக்காது, ரைட்டா? அதுவும் இப்போ தான் 20 நாளைக்கு முன்னாடி தான் ஜெயிச்சு நீங்கள் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கிறீங்க. அங்கே கண்டெஸ்ட் பண்ணுறவனை மாடல் கோட் ஆஃப் கான்டாக்டில் பண்ணக்கூடாத அளவுக்கு பண்ணி அவனை மினிஸ்டராக போட்டிருக்கீங்க. அப்படியே அந்த மினிஸ்டர் 12,000 ஓட்டில் தோத்துட்டார. நீங்கள் கோயில் திறக்க போகிறீங்க 10 நாளைக்கு முன்னாடி. எங்கே நீங்கள் 26ல் 26 சீட்டு ஜெயித்த இடத்துல, ஒரு மாதத்துக்கு முன்னாடி எலெக்ஷன் ஜெயித்த இடத்துல நீங்கள் ஏன் இப்படி தோத்தீங்க? நாங்கள் தோத்தோமா, நீங்கள் தோத்தீங்களா? இல்லை, இப்போ அவங்களுடைய தேர்தல் தோத்தாங்களா? யார் தோத்தாங்க? இல்லைன்னு நம்ம சொல்றோம். அப்போ இல்லை, ராமர் பிரதிபலிக்கும்னா எப்படி எலெக்ஷன் தோத்தாரு? இல்லை, இப்போ அவங்களுடைய தோத்துட்டாரு. அங்கே ராமர் கோவில் தானே. ஆமாம், மாடல் கோட் ஆஃப் கான்டாக்டுக்கு அகேன்ஸ்டாக அவர் எம்எல்ஏ மினிஸ்டராக போட்டார்ல, எல்லா ஜாலம் பண்ணியும் தோத்துட்டாங்கல்ல, அதனால் பிரதிபலிக்காதுன்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் ஒரு 3 மாதத்துக்குள்ளே தேர்தல் வரப்போகுது அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்க இதை பங்கேற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி சில பத்திரிகையாளர்கள்லாம் பத்திரிகையாளர் பேசுவான் சார். நம்ம இந்தியாவில் கான்ஸ்டியூஷனை மதித்து தான் நம்ம போகணும், அரசியல் சாசன சட்டத்தை மதிக்கணும். ஒரு அரசியல் பண்ணுறவன், அரசியல் பேசுகிறவன், என்ன மாதிரி ஆட்கள், நான் அரசியல் சாசன சட்டத்தை தான் மதிக்கணும். வீட்டில் நான் ராமர் பூஜை பண்ணலாம், ஆனால் ஒரு 20% இந்தியர்களை அவமதித்து நீங்கள் நடத்துகிற விழாவுக்கு இதில் எங்கே அவமதிக்கிறதுன்னு என்ன அவமதி? ஏன் கோர்ட் ஆர்டர் என்ன கொடுத்தது? மசூதியும் கட்டுன்னு தானே கொடுத்தது. மசூதி எங்க காமி? இல்லை, இன்னும் கோயிலே கட்டி முடிக்கல, அடுத்து மசூதி எப்போ கட்டு? அப்போ 2024 மோடி வர போறாரு, அப்புறம் கட்டிட போறாரு. அப்படி சொல்லட்டுமே, சொல்லலையே. சரி, வரப்போறாருல்ல, கோவில் முடிச்சப்புறம் திறந்துருக்கலாமே. ஏன் அரைக்குறை கோவிலில் இதை திறக்கிறீங்க? கிரேன் இருக்கிற இடத்துல எதுக்கு பிரதிஷ்டை பண்ணுறீங்க? ராமரை தானே நம்ம வெளியிட போகிறோம். ராமர் முன்னாடியே இருக்காரே சார். 1948 ராமர் அந்த இடத்துல இருக்காரு, பூஜை நடந்துட்டு தானே இருக்கு. 1948 ராமர் அங்கே தான் இருக்காரு, பூஜை நடந்துட்டு தான் இருக்கு. அப்போ எதுக்கு இப்போ புதுசாக இந்த விழா? கோவில் கட்டி முடிக்கல, அரைக்குறையாக இருக்குது கோவில். கோவிலில் அந்த ட்ரஸ்ட்டு நிறைய லேண்ட் டீல்ஸில் ஃப்ராடு பண்ணியிருக்கான்னு பேசுகிறாங்க. ஏன் அது ராமரை பற்றி இவ்வளோ கவலைப்படுற யூபி அரசாங்கம் அங்கே ஊழல் நடந்திருக்குங்கிறாங்க, லேண்டு வாங்கி விற்றதில் பேப்பரோட சொல்கிறாங்க. ஏன் அவர் மேலே ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாரு? அதான் இது முழுக்க முழுக்க அரசியல் தான் காரணம் அப்படி. 100%. சரி, நீ வெறும் கோயிலுக்கு போயிட்டு வெளில வரியா? கோயில் வாசல் இன்னும் நான் பேசுகிறேங்கிற. கோவில் கும்பாபிஷேகத்தில் ஏன் பிரதமர் பேசணும்? அரசியல் இல்லைன்னா? இல்லை, அவங்களோட இலக்கே அதுதானே. அவங்க அரசியல் சொல்லுங்க. 370 அது ரைட்டு சார், கட்டணும், அது ரைட்டு சார். அவங்க 2 இதை நிறைவேற்றி சார். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பேசுகிறீங்க இது அரசியல் இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க, இது ஒரு ரிலீஜியஸ் ஃபங்க்ஷனுங்கிறாங்க. பிரதமர் பேசுகிறது ரிலீஜியஸ் ஃபங்க்ஷனாக இருக்க முடியாது. அப்போ சங்கராச்சாரியார் தானே சார் உள்ளே போய் பிரதிஷ்டை பண்ணணும். சங்கராச்சாரியாரே வரமாட்டேங்கிறாரு. அதே மாதிரி உத்தராகண்டில் 4 சாமியார் வரமாட்டேங்கிறானே. ஏன் இது மாதிரி ஆகம சாஸ்திரத்திலே இல்லைங்கிறாங்களே. இதுக்கு பின்னாடி இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்களாம் தூண்டி விட்டுட்டாங்க அப்படிங்கிற கருத்தையும் பாஜகவினர் வைக்கிறாங்க. அப்படி கிடையாது, எங்களது கிளியர் பொசிஷன். கான்ஸ்டியூஷன் பிஜேபி எழுதலை, அவ்வளோ பெரிய திறமையும் கிடையாது. நாங்கள் தான் எங்கள் கட்சியில் இருக்கிறவங்க தான் எழுதினாங்க. அந்த கான்ஸ்டியூஷனை நாங்களே மதிக்கலைன்னா, நாங்கள் எழுதின சட்டத்தை எலெக்ஷனுக்காக நானே மதிக்கலைன்னா யார் மதிப்பாங்க? அவங்க வேணால் சட்டத்தை மதிக்காமல் இருக்கலாம், நாங்கள் சட்டத்தை மதிக்கணும். அதான் இப்போ சேகர் பாபுட்ட இது தொடர்பாக கேட்குறாங்க. இது மாதிரிலாம் ராமர் கோயில் திறக்க போகிறாங்களே, நீங்கள் என்ன திட்டம் வச்சுருக்கீங்கன்னொன்னே மக்கள்கிட்டேருந்து கோரிக்கை வந்துச்சுன்னா நாங்கள் முதல்வர்கிட்ட சொல்லி அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. கரெக்டு. அதனால் அவர் போல இல்லை, மக்கள்கிட்டேன்னு கோரிக்கை வந்தால் நான் அனுப்புகிறேங்கிறாரு. என்ன தப்பு இருக்குது? இல்லை, இப்போ அந்த அன்னைக்கு மட்டும் காங்கிரஸ் கட்சி போகிறதில்ல, இந்தியா கூட்டணி சார்ந்திருக்கவங்க போகிறதில்ல அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? இல்லை அதுக்கப்புறம் 2வது நாள் 2வது நாள் 3வது நாள்லாம் போக மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. தேர்தல் முடிகிற வரைக்கும் நிச்சயமாக போக மாட்டாங்க. அடுத்து நம்ம ஆட்சி இந்தியா கூட்டணியில் இருந்து ஜெயிச்சு அதுக்கப்புறம் போவேன்னு சொல்லியிருக்காரு. எல்லா கோவிலுக்கும் ராகுல் காந்தி போகிறது உண்டு,
அது மேபி அயோத்தியாவுக்கு போனார்னா போவாரா இருக்கும். ஆனால் கோவிலுக்குன்னு அயோத்தியாவுக்கு கோவிலை பார்க்கறதுக்குன்னு அயோத்தியா போக மாட்டார். அதே மாதிரி சார் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ மோடியை எதிர்க்கக்கூடிய இடத்துல ராகுல் காந்தி இல்லை அப்படிங்கிற கருத்துக்கள்லாம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. சரி, அப்போ என்னாச்சு தெலுங்கானாவில், தமிழ்நாட்டில் என்னாச்சு, கேரளாவில் என்னாச்சு, வலிமை படைத்த ஒரு தலைவராக இருக்காரு. சரி, கர்நாடகாவில் என்னாச்சு, அவர் தானே கேம்பெயின் பண்ணார். ராஜஸ்தானில் இப்போ என்னாச்சு, மினிஸ்டர் எப்படி தோத்தார்ல மினிஸ்டரு எப்படி தோத்தார். சும்மா நம்ம பேசலாம், மீடியாவை கைக்குள்ளே போட்டுக்கிட்டீங்க, எதிர்த்து பேசணும்னா வேலையை விட்டு தூக்கிட்டீங்க, அவனுக்கெல்லாம் வேலை போயிடுச்சு, பேசுறதுக்கு ஆள் கிடையாது, ஒரு டிவியும் இப்போ நியூட்ரல் டிவியே கிடையாது, தேசிய மீடியா பேச முடியாது. அப்போ யார் பேசுவாங்க? யூடியூப்பில் வெளில போனவங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, ஒரு 25-30 ஜேர்னலிஸ்ட்டு. இதில் விஷயம் என்னென்னா சங்கர், இதில் யாரும் பேக்வேர்டு எஸ்சி எஸ்டிலாம் கிடையாது. இவரை டெய்லி வீடியோவில் நீ பண்ணுறது தப்புன்னு சொல்கிற ஜேர்னலிஸ்ட்டு எல்லாருமே மேல் ஜாதி இந்துக்காரன் தான். ஸோ உங்களால் மூளை செலவு பண்ண முடியல, அவங்க வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டிங்க. அவன் போய் டிவியில் உட்காந்து பேசினுறான், யூடியூப்பில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறான். உலக முதலீட்டாளர் மாநாடு அண்மையில் தமிழ்நாட்டில் நடந்தது. இது ஏதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரதிபலிக்கும் அப்படிங்கிறீங்களா? ஏதாவது இதில் 3 விஷயம் இருக்குது. இதில் இது இன்டென்ட், நாங்கள் பண்ண போகிறோம்னு. இதை நீங்கள் 3 பேக்கெட்டாக புரியுங்க. ஒன்றுங்க சர்வீசஸ், குளோபல் டெலிவரி சென்டர்னு. அது என்னென்னா பில்டிங் உடனே எடுத்து பண்ண வேண்டியதான், அது வந்துடும். அடுத்தது இப்போ இந்த டிவிஎஸ்ஸு அவங்க ஹோசூரில் ஃபேக்ட்ரி ஆல்ரெடி வச்சுருக்காங்க, நாங்கள் ஃபேக்ட்ரி போடுறோங்கிறாங்க, வந்துடும். காட்ரேஜ் ஃபேக்ட்ரி போடுறோன்னு சொல்லியிருக்காங்க, உடனே வந்துடும். டாட்டா நான் ஆப்பிள் ஃபோன் அசம்பிள் பண்ணுற கம்பெனியை வாங்கியிருக்காங்க, கிருஷ்ணகிரியில் வந்துடும். அதே மாதிரி இந்த மைக்ரோ ப்ராசஸர் அசம்பிளிங் பண்ணுறதா பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் வந்துடும். இது எங்கே டவுட்டுன்னு என்ன கேட்டிங்கன்னா, இந்த ரெனியூவலபிள் எனர்ஜின்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெனியூவலபிள் எனர்ஜியில் என்ன ப்ராப்ளம் வரும்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இருக்குது. இப்போ நீங்கள் ப்ரைவேட் இப்போ ஃபோன் தான் நீங்கள் யார்கிட்ட வேணால் வாங்கலாம், பிஎஸ்என்எல் வாங்கலாம், வோடாஃபோன் வாங்கலாம், ரிலையன்ஸ் வாங்கலாம், ஏர்டெல் வாங்கலாம். பவர் நீங்கள் கவர்மெண்ட்லேருந்து தான் வாங்கணும், டான்ஜெட்கோலேருந்து தான் வாங்கணும். நான் நேராக இந்த டாட்டா பவர்டேன்னு வாங்க முடியாது. அதனால் டான்ஜெட்கோ வாங்கி எனக்கு சப்ளை பண்ணணும். இந்த ரூல்ஸ் எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இருக்குது. என்ன ரேட்டில் டான்ஜெட்கோ வாங்கலாம், விண்மில் பவர் எந்த ரேட்டில் விற்கலாம்னு, அதில் நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. இன்னொன்று, க்ரீன் ஹைட்ரஜன் பண்ணுறதுல உங்களுக்கு தண்ணி க்ளீன் சோர்ஸ் போகணும். தண்ணி இந்தியாவில் எந்த இடத்துலையும் இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் க்ளீனாக கமர்ஷியலாக பண்ணுற அளவுக்கு எங்கேயுமே தண்ணி குடிக்கவே தண்ணி இல்லை. நீங்கள் அதுக்கு எங்கே தண்ணி எடுக்கிறது? உப்பு தண்ணியிலேருந்து பண்ணுறதுக்கு டெக்னாலஜி இப்போது கைக்கு இல்லை, இப்போதைக்கு வராது. இதான் 3 பேஸ்கெட்டாக பிரிச்சிங்கன்னா இதான் நடக்கும். அதான் இப்போ 1 ட்ரில்லியன் எக்கானமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 26 லட்சம் பேருக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறாங்க. ப்ராக்டிக்கலாக ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி மாநாடுகள் நடக்கும்போது அந்த கன்வெர்ட் ஆகிறதுங்கிறது ஒரு 15-20% அப்படிங்கிறாங்க. இந்த முறை அதை விட கூடுதலாக வருவதற்கான வாய்ப்புகள் எது இருக்கா? ஒதுக்கி நான் பார்த்தவர் என்னோட கருத்து இது. தமிழ்நாட்டில் நீங்கள் பாப்புலேஷன் டிக்ளைன் ஆகிட்டுருக்கு. இப்போ உங்கள் நண்பர்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேருக்கு 3 குழந்தைங்க இருக்குன்னா ஒருத்தர் கூட இருக்காது. எவ்வளோ பேருக்கு 2 பசங்க இருப்பாங்கன்னா வெரி கம்மி. முக்கால்வாசி பேர் ஒரு குழந்தை தான். ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் இன் பாப்புலேஷனுங்கிறது ஒரு 2 பேருக்கு 2 குழந்தைங்க இருந்தால் தான் ரீப்ளேஸ்மெண்ட் கரெக்டாக இருக்கும், பாப்புலேஷன் டிக்ளைன் ஆகாது. தமிழ்நாட்டில் அந்த ரீப்ளேஸ்மெண்ட் ரேட்டு இப்போதைக்கு 1.35 இருக்குது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் நார்த் இந்தியன் ஆட்களுக்கு தான் வேலைக்கு வந்துட்டுருக்கு. இன்றைக்கி நம்ம பசங்க கன்ஸ்ட்ரக்ஷனு அது மாதிரி வேலைக்கெல்லாம் போகிறதுக்கு ரெடியாக இல்லை, ஹை ஸ்கில்டு ஜாபுக்கு தான் போகிறாங்க. ஆல்ரெடி இந்த ஹை ஸ்கில் ஜாபில் என்னோட இது மாதிரி இப்போ பெரிய மேனுஃபேக்சரிங் பிளான்ட்லாம் போட்டால் தமிழ் பசங்க வேலைக்கு போவாங்களான்னு எனக்கு சந்தேகம். இது என்னோட பர்சனல் கருத்து. நான் என்னோடய அனுபவத்துலேருந்து நான் சொல்கிறது என்னென்னா, திருப்பூர் அங்கே இங்கே சுற்றி பார்த்தது, நீங்கள் வெளியிலேருந்து தான் லேபர் கொண்டு மேனுஃபேக்சரிங் பண்ணணுமே தவிர அவ்வளோ தமிழர்கள்
மேனுஃபேக்சரிங்கில் வேலை தேடுறாங்களான்னா சந்தேகம். அதான் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ இந்த உலக முதலீட்டாளர் மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு. அடுத்தபடியாக குஜராத்தில் ஒரு மாநாடு, அதே மாதிரி உச்சி மாநாடு. குஜராத்தில் பற்றி நான் பேசவே வேண்டாம். ரைட்டா? இது வரைக்கும் சொந்தத்தை எங்கேயுமே செஞ்சது கிடையாது. மற்றவங்க ஊரில் இருக்கிறத அடித்து பிடுங்கிறது தான் அவங்க வேலை. ஹியூண்டாய் தமிழ்நாட்டில் வளர்ந்து பெரியான கம்பெனி. அவன் 2வது பிளான்ட் இங்கே போடுறேன்னொன்னா மரியாதையாக குஜராத்தில் போடணும் அப்படின்னு கூப்பிட்டு போனது தான். அதே மாதிரி ஃபோர்டு இங்கே தான் முதல் கம்பெனி போட்டாங்க. 2வது கம்பெனி தான் குஜராத்தில் போட்டாங்க. ஏன் குஜராத்து ஏன் மெட்ராஸில் போடல? அதே மாதிரி மைக்ரான்னு ஒருத்தன் சிப் அசம்பிளிங் கம்பெனி, அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்த்து 16,000 கோடி சப்சிடி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ சப்சிடி? 16,000 கோடி. இந்தியாவோட டோட்டல் ஹையர் எஜுகேஷன் எக்ஸ்பெண்டிச்சர், ஐஐடி, ஐஐஎம், பிஹெச்டி, ப்ரொஃபஸர் சம்பளம் எல்லாமே சேர்த்தா ஒரு வருஷத்துக்கு 40,000 கோடி. அது ஏன் குஜராத்துக்கு மட்டும் கொடுக்குறீங்க, மற்ற ஊருக்கு கொடுக்கலாம்ல? ஓகே சார், நம்ம நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி சார். 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு srimurugantravel.com. நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். ஒரு டிக்கெட் 4 படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில்.